Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி குளிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு துவையல் தாங்க. அதுவும் மூலிகை துவையல். தூதுவளை வச்சு துவையல் செய்ய போகிறோங்க. இப்போ பனிகாலம் வந்தாலே எல்லாருக்கும் சளி இரும்பல் ஜுரம்லாம் வரும். அப்போ அந்த டைமில் நம்ம இது மாதிரி இந்த தூதுவளை துவையல் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு எந்த ஒரு சளி தொல்லையும் வராது. அதுக்கு இல்லாமல் எளிதாக கிடைக்கக்கூடிய மூலிகையும் கூட. நிறைய வேலிங்களில் கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி உங்களுக்கு இந்த வேலியில் நிறைய கிடைக்குங்க இந்த தூதுவளை. கொஞ்சம் அந்த செடியில் இருக்கிற கீரையை பறிக்கும்போது கொஞ்சம் முள் இருக்கும், அதை பார்த்து பறிங்க. இந்த தூதுவளை செடி பார்த்திங்கன்னா காயிலேருந்து பூ தழை எல்லாமே மருத்துவ குணம் உள்ளதுங்க. அது ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் பறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பறிங்க. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வேலியில் தாங்க இருக்குது. இது இப்போ நம்ம பறிச்சிக்கலாம். தடை பார்த்தா பறிக்கிறதும் நம்மளுக்கு சுத்தம் பண்ணுறது தாங்க கொஞ்சம் கஷ்டம். துவையல் ஈஸியாக முடிச்சிடலாம். பூ பாருங்கள் வயலட் கலரில் இருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா அதனுடைய விதையை எடுத்து போய் மாடி தோட்டம் வளர்க்குறவங்களாம் நீங்கள் ஒரு ஜாடியில் போட்டு வச்சாலே அழகாக உங்களுக்கு செடி வந்துடுங்க. ஈஸியாக நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். அதனுடைய விதை தாங்க இது. இது பழுத்துனா நல்ல சிவப்பு கலரில் ஆகும். நல்லா சுண்டக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. செடியில் மட்டும் முள் இருக்காதுங்க, இலையிலையும் முள் இருக்கும். இப்போ நம்ம அந்த முள்ளை எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இலையை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அந்த கார்னரை பிடிச்சி நீங்கள் கையால் அழுத்திட்டு நீங்கள் இது மாதிரி அந்த காம்பை பிடிச்சி இழுத்திங்கனாலே அழகாக வந்துடும். எல்லா இடத்துலையும் இருக்கிற முள்ளும் அழகாக வந்துடுங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிற முள்ளை தனித்தனியாக எடுக்க தேவையில்லை. இப்போ தழையில் பார்த்திங்கன்னா முள்ளே கிடையாதுங்க. திரும்பவும் நான் ஒரு இலையை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதே தான் நம்ம இலையை அழுத்தம் கொடுத்துட்டு அந்த காம்பு பகுதி பிடிச்சி இழுத்திங்கன்னா எங்கே இருக்கிற முள்ளும் அழகாக வந்துடுங்க அதில் இருக்கிறது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா தழையில் இருக்கிற முள்ளையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கோசம் தனித்தனியாக எடுக்க தேவையில்லை. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானொலி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்துக்குங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கி எடுங்க. இப்போ இது வெள்ளை உளுந்துங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்குங்க. அதுவுமே அந்த எண்ணெயில் நல்லா வறுபடணுங்க. நல்லா அந்த உளுந்தோடைய கலர் கொஞ்சம் மாறினது நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகமும் அந்த எண்ணெய் கூட நல்லா சேர்த்து பொரியட்டங்க. இப்போ நான் கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற தூதுவளை கீரையை நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த கீரை வந்து ரொம்ப சூடு, அதனால் கொஞ்சமாக நம்ம துவையல் எடுத்து சாப்பிட்ணுங்க. இப்போ சூட்டு உடம்புக்காரங்கன்னா கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ குளுமை உடம்புக்காரங்கன்னா கொஞ்சம் துவையல் அதிகமாக சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது. லைட்டாக இலை வதங்கினது கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ ரொம்ப வதங்க தேவையில்லைங்க. நம்ம துவையல் அரைக்கிற அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தேவையான உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ துவையல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது அம்மியில் அரைச்ச துவையல். நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இப்போ திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுங்க. நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை சேர்த்துக்கலாங்க. நான் ஏன் அம்மியில் அரைச்சதை பதிவு பண்ணேன்னா, நீங்கள் மிக்சியில் அரைக்கும்போது தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஆனால் அம்மியில் அரைக்கும்போது நம்ம தெளித்து அரைக்கும்போது துவையல் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. லைட்டாக அதனுடைய நிறம் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வதக்கணும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சிங்க தூதுவளை துவையல். நீங்கள் சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் நல்லா சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.